பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாப்புல ஒபாமா கிட்ட இருந்து அப்படியே காப்பி அடிச்சு எடுத்தாந்து கலர் கூட மாத்தாம அந்த போட்டோ கிட்ட எல்லாம் அப்படியே போட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு அன்புமணியே அதர பாதாளத்தை தள்ளினாரு. டிவிகே விசஸ் டிஎம்கே விஜய் வந்துட்டாருன்னா பொதுமக்கள் என்ன சொல்லுவான், யார் அந்த தம்பியா, மொத்தம் 12 நாள் வெளில வந்துக்கிறாப்புல கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 2 வருஷத்துல அவரை நம்பி எப்படி ஓட்டு போடுறது? ஏன்னா விஜய்க்கு உண்மையிலே அரசியல் தெரியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா தெரியாது. விஜய்க்கு நீங்க சும்மா கூப்பிட்டு கேளுங்களேன், அண்ணே எத்தனை தொகுதி இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில்னு கேளுங்களேன், தெரியாது. விஜய் பேசக்கூடிய எல்லா மேடைகளுமே ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே 2 கட்சிக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்றாருல. அப்ப அதிமுகவை விஜய் லத்தாஜிக்கலா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரா, இல்ல இதை எப்படி பார்க்கணும்? லத்தாஜிக்கலா ஹேண்டில் பண்ணலாம் கிடையாது. விஜய் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தேர்ந்த அரசியல்வாதிலாம் கிடையாது. விஜய்க்கு வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படுது, இப்படியாகத்தான் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்றாங்க. அந்த டீம் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜான் ஆரோக்கியசாமி தலைமையில ஒரு டீம் இயங்குது. ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே பல தேர்தல்களை வென்றெடுத்தவர், பல தேர்தல்களில் பணியாற்றி. என்ன சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ஜோக் பண்ணிட்டு இல்ல பாமகவை அப்படின்னு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாப்புல ஒபாமா கிட்ட இருந்து அப்படியே காப்பி அடிச்சு எடுத்தாந்து கலர் கூட மாத்தாம அந்த போட்டோ கிட்ட எல்லாம் அப்படியே போட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு அன்புமணியே அதர பாதாளத்தை தள்ளினாரு. அன்புமணியே அவரை தனித்து முடிவெடுத்ததே அவரை பாதாளத்தை தள்ளன் தான். அதுக்கு ஒரு இந்த மாதிரியான வியூக வகுப்பாளர் போட்டு ஒரு காமெடி பண்ணாரு அவரு. அது அப்பதான் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இடையே சண்டை அப்பதான் ஸ்டார்டிங்கா சண்டை. அது தெரியல அவங்க சண்டை எப்ப உருவாச்சுன்னு சொல்லிட்டு. ஆக இதுதான் கான்செப்ட். இவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் கிடையாது, கூட அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஆள் இப்ப நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. ஆதவர்ஜுனா நிறைய பேர்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம டிவிகே டிஎம்கே அப்படின்னு ஒரு செட் பண்ணணும், ஒரு டோனை செட் பண்ணிட்டோம்னாக்கா ஏடிஎம்கே வீக் ஆயிடும், ஏடிஎம்கே ஆல்ரெடி வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலா அது கிடையாது களம். அவர் இப்படியாக சொல்ல என்ன ஆயிடுனாக்கா 50 பேரும் டிவிகே டிஎம்கே தான் உண்மை பழகுது, இதுவாயிடும் போல இருக்கு, பொதுமக்கள் நினைச்சுப்பாங்க அப்படின்னு தாவேக்கால புதுசா சேர்ந்தவங்க எல்லாம் நினைச்சு அப்படின்னு ஒரு நிறைய செட் பண்ண பாக்குறாங்க. அப்படிதானே? அப்படிதான் பாக்கணுமா? இது அவர் அப்படி நினைச்சு பண்றாப்ல, பொதுமக்களுடைய வாக்குகள் வரும்ட்டு. ஆனா பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இவர் என்ன சும்மா டிவிகே டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம தம்பி உங்களாம் நான் ஏத்துக்கல அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இதை யாரை உற்சாகப்படுத்தினாக்கா அவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, நம்ம அண்ணன் உண்மையிலே பெரிய ஹீரோ தான் போல அரசியல்ல, நேரடியாக டிஎம்கே எதிர்க்கிறாப்புல, ஸ்டாலின் எதிர்க்கிறாருன்னா சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை அவங்க தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கலாமே தவிர, வெகுஜன மக்கள் கிட்ட போயிட்டு டிவிகே விசஸ் டிஎம்கே விஜய் வந்துட்டாருன்னா பொதுமக்கள் என்ன சொல்லுவான், யார் அந்த தம்பியா, மொத்தம் 12 நாள் வெளில வந்துக்கிறாப்புல கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 2 வருஷத்துல அவரை நம்பி எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கும். சரி, கேள்வி எல்லாம் கிடையாது, அப்படியே பேசிக்கிறாங்க ஊர்ல. சரி, ஊர்ல கிராமத்துல எல்லாம் போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இப்ப கிராமத்துல ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு இருப்பான், காலங்காலமா ரெட்டலைக்கு போட்டு இருப்பான். அந்த ரெட்டலையால பயன்பெற்றவங்க எத்தனை பேர் இருப்பான், பயனாளர்கள் எத்தனை பேர் இருப்பான். 31 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. 31 ஆண்டு காலத்துல எவ்வளவு அரசு திட்டங்களை கொண்டு இருப்பாங்க, எவ்வளவு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு அரசியல் அதிகாரங்களை கொடுத்துருப்பாங்க. அதை யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரை சேர்மன் ஆகியிருக்கோம், எத்தனை பேரை மாவட்ட கவுன்சிலர் ஆகியிருக்கோம் அந்த கட்சி, எத்தனை பேரை வந்துட்டு நகரமன்ற தலைவரா, மாநகராட்சி மேயரா, இன்னும் எவ்வளவு பொறுப்பு எம்எல்ஏஸா, எம்பிஸா, அமைச்சர்களா எவ்வளவு பேரை உருவாக்கி பதவி வரைக்குமே. அது கூட விட்டுருங்க, அது கூட கட்சி பதவின்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு அதிகாரத்தையே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு பண்ணிருப்பாங்க. ஏன் ஊர் தலைவருக்கு போட்டி போடுறவங்க கூட அதிமுக காரன் சொல்லி போய் நிற்பான். அதாவது அவன் தனி சின்னத்துல நிக்கிறான், ஏதோ ஒரு பல்பு கல்புன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சின்னத்துல நின்னா கூட நான் அதிமுக காரன் திமுக காரங்க அடையாளத்தை தான் போய் நிற்பாங்க. அப்படி இவ்வளவு பேர் அதிகாரத்தை கொடுத்து இவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கு ரூரல் பிளேசஸ்லாம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியை இவர் வந்து சொல்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்றதுக்காக மொத்த பேரும் பிறண்டுருவான். அப்படியே குபீர்னு வந்து எல்லாரும் இப்ப இதான் அதிமுகன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த பேரும் இப்ப அந்த எட்ஜில் நின்று இருக்காங்க. எப்ப இன்னொரு வாட்டி டிவிகே டிஎம்கேன்னு விஜய் சொல்ல போறாரு, நம்ம பொதுகிட்டின்னு குச்சிடலாம் அதுல டிவிகே கிணத்துல அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிறாங்கன்னா அப்படின்னு ஒரு நினைப்பு, ஒரு கட்டமைப்பா அவரை சுத்தி இருக்கவங்க உருவாக்குறாங்க, அவரை நம்ப வைக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா விஜய்க்கு உண்மையிலே அரசியல் தெரியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா தெரியாது. விஜய்க்கு நீங்க சும்மா கூப்பிட்டு கேளுங்களேன், அண்ணே எத்தனை தொகுதி இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில்னு கேளுங்களேன், தெரியாது. 234 தொகுதின்னு அவர் சொல்லுவாருன்னு, அதாவது இப்ப நம்ம பேட்டி பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னா செக் பண்ணலாம். அவர் சப்போஸ் பார்த்தாருனாக்கா 234 தொகுதி இருக்கு, அந்த 234 தொகுதியில
என்ன மாதிரியான ஒவ்வொரு தொகுதியிலையும் பிரச்சனை இருக்கு, என்ன லேண்ட்ஸ்கேப், அது ஒவ்வொரு மண்டலத்திலையும் எத்தனை தொகுதிகள் இருக்கு எதுவும் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவருக்கு எப்படி அரசியல் அணுகணும், அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லி தருவாங்க, அது மேடையில் ஏறி பேசுறாரு. ஆமா, நீங்க இந்த எம்ஜிஆரோட விஜயை ஒப்பிட்டு பேசும்போதுதான் எனக்கு உள்ளபடியே வருத்தமா இருக்கும். எனக்கும் வருத்தமா இருக்கும். என்னன்னாக்கா எம்ஜிஆருங்கிறது வந்து அவருடைய கால் படாத இடமே கிடையாது தமிழகத்துல. நீங்க சின்ன சின்ன கிராமங்கள்ல போய் விசாரிச்சீங்கன்னா சொல்லுவாங்க, எம்ஜிஆர் நாங்க பார்த்தோம் தெரியுமா, எம்ஜிஆர் அப்ப எங்க ஊருக்கு வந்தார் தெரியுமா, எம்ஜிஆர் உள்ள இன்டீரியர் கிராமத்துல போய் அவர் பிரச்சாரம் பண்ணிருப்பாரு திமுகவுக்கு 25 வருஷமா. அதிமுகவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருப்பாப்ல, ரோட்ல நடந்து போயிருப்பாப்ல, நீங்க நிறைய பாத்துருக்கலாம். இந்த ரோட்ல கொடுத்திருப்பாரு. அதை வேற விமர்சனம் வைக்கிறாங்க, எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு பாட்டியை கட்டி பிடிச்சி போட்டோ தான் போதுன்றாங்க. உண்மையிலேயே எம்ஜிஆர் செய்த திட்டங்கள் நிறைய இருக்குது, அதை மறைக்கிறதுக்கு அது பக்கம் ஒரு பக்கம் வேலை பாக்குறாங்க. அது ஓகேவா? இப்ப நீங்க விஜய் களத்துக்கு போனது எத்தனை ஊருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 5 ஊருக்கு இருக்காது, ஒரு 5-6 ஊர் இருக்குமா முக்கியமான பிளேசஸ். கரூர், நாமக்கல், மதுரை, விக்கிரவாண்டி. அப்படி கூட கணக்கு பண்ண வேண்டாம். எத்தனை நாள் வீட்டை விட்டு வெளில வந்துருக்கு? 12 நாளோ 16 நாளோ ஏதோ ஒண்ணு. அந்த 16 ஊர் அவ்வளவுதான். அவ்வளவுதானே கணக்கு. அப்படி நீங்க போக முடியாது. சில ஈவெண்ட்லாம் இருக்குது, கிறிஸ்துமஸ் ஈவெண்ட் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஊருக்கு கிடைக்குங்க. ஆமா, அந்த ஈவெண்ட்லாம் கழிச்சா உங்களுக்கு அந்த ஈவெண்ட்லாம் கழிச்சா 12 ஊர் தான். சென்னையில ஒரு வீடு இருக்கு. சென்னை வந்து தமிழ்நாட்டோட தலைநகரம். சென்னை விட்டு வீட்டை விட்டு வெளியில சொல்றேன் எங்க போனாரு, அது குறைவுன்னு சொல்றேன். மலேசியா போயிருக்காரு. அப்ப மலேசியா அதாங்க அந்த ஈவெண்ட்லாம் கழிச்சிட்டா ஊர்கள் இன்னும் குறையும்ன்ற. 16 ஊர் கூட வராதுன்ற. சரி, அது சொல்றேன். ஓகே, இப்படிதான் சூழல். ஆக லெத்தார்ஜிக்கா அணுகுறாருன்னா லெத்தார்ஜிக்காலாம் அணுகல, இதான் சொல்லி கொடுத்தாங்க அவருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இதை சொல்லி கொடுத்தாங்க, இதை போய் செய்யுங்க, இதான் உங்களுக்கு அசைன்மெண்ட். நம்ம உண்மையிலேயே வலிமையான ஆட்கள், நம்ம வந்துட்டு தமிழக அரசியலே புரட்டி போட வந்திருக்கோம். நான் வந்து விஜய்க்கு சக்தியே இல்லை, விஜய் வந்து சுத்தமா வந்துட்டு 0% ஓட்டுலாம் நான் சொல்ல வரல. நான் சொல்றது அதிமுக ஓட்டு நீங்க ஒட்டுமொத்தமா கன்சீவ் பண்ணிட்டீங்களா? அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள்லாம் வீக்கான ஆட்களா? எங்கேயோ இருந்து ஒருத்தர் கிளம்பி வருவாரு, 33 வருஷம் நான் படம் நடிச்சிருக்கிறேன், இத்தனை வருஷம் எனக்காக நீங்க படம் பார்த்துட்டீங்க, நீங்க உங்களுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு டிக்கெட் ஓட்டு போட்டுருவாங்களா? எம்ஜிஆருக்கே அப்படி ஓட்டு போடல. அவங்க எம்ஜிஆருக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க? 25 வருஷம் அவங்களோட களத்துல இருந்ததால, மக்களோட மக்களா அரசியல் பேசுனதால, எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சினிமாவும் அரசியலும் எனது இரு கண்கள்னு சொல்லிட்டு, எம்ஜிஆர் சினிமாக்காரர் இல்ல, அரசியல்வாதி. அரசியல்வாதி சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா விஜய் சினிமாக்காரர் நடிக்கிறாரா? திடீர் ஆசை அரசியல்வாதி அவரு. அப்ப இது வந்து விஜய் லத்தாச்சிகளா அதிமுக ஹேண்டில் பண்ணல. ஆனா வந்து விஜய் கற்பனையில இருக்காரு. விஜயோட தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆசைதான் முதலமைச்சர். விஜய் கற்பனையில் இருக்காருன்றது தாண்டி அவர் கற்பனை உலகத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்காரு. விஜய் கற்பனை உலகத்துல உட்கார வைக்கப்பட்டு, நீங்க ஒரு முதலமைச்சர், நீங்க ஒரு முதலமைச்சர், நீங்க ஒரு முதலமைச்சர் அப்படின்னு விஜயோட ஆள் மனசுல போய் யாரோ போய் ஆண் அடிச்சிருக்காங்க. அப்படிதான் அவங்க இப்ப என்னன்னாக்கா விஜய் கிட்ட இப்படி கூட சொல்லியிருப்பாங்க, எடப்பாடி வந்தா நம்ம சேர்த்துக்கலாம், கூட்டணிக்கு வந்தா சேர்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் கிட்ட பேசுறாரு. ஆமா, நம்பி இருப்பாருல. அந்த மாதிரிதான் இப்ப சூழல் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வெளியில ஒரு விஷயத்த பகுத்து பாக்குறது, அந்த கட்சியினுடைய பேச்சுகளே அப்படிதான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஆதவர்ஜுனானு அவங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளர் நினைக்கிறேன், தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் நினைக்கிறேன். அவரு செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் பண்ணிட்டோம், அதிமுக நாக் அவுட் பண்ணிட்டேன்றாப்ல. இதே ஆதவர்ஜுனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்த்து விட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நாங்க அதிமுக இந்த மாதிரிலாம் நினைக்கலங்க, நான் திமுகவில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் 2021. திமுக வேலை பார்த்தா தெரியல உங்களுக்கு, வீக வகுப்பணியில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப ரிசல்ட் வருது, எல்லாருமே கொண்டாட்டத்துல இருந்தாங்க, நான் அதிர்ந்து போயிட்டேன். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, அந்த அம்மா இல்ல, திடீர்னு பார்த்தா அந்த கட்சி வெறும் 3 லட்சம் ஓட்டுல ஆட்சி இயக்குது, 1.5 கோடி ஓட்டு வந்துட்டு ரெட்டலைக்கு போட்டிருக்கிறாங்க, ஜஸ்ட் மிஸ்ல நாங்க தப்பிச்சிருக்கிறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு 10 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறமே அந்த கட்சி அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருந்து, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் இபிஎஸ் சொன்னாள் இவரு. டக்குனு 2 மாசம் கழிச்சு தாவேக்கால போய் இருந்தாரு, நான் நாக் அவுட் பண்ணிட்டேன் ஆஸ்திரேலியாவை, அதிமுக நாக் அவுட் பண்ணிட்டேன். கற்பனையான உலகத்துல இருக்கிறது விஜயா, விஜய் கூட விஜய சுற்றி இருக்கு, விஜய நம்ப வைக்கிறாங்க. 2வது இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கட்டமைச்சுனாக்கா அதிமுக வீக்கெண்ட் பண்ணிடலாங்கிறது அவங்க நோக்கு. ஆனா யதார்த்த காலத்துல அது இல்லைங்க. இப்ப நீங்க டிவிகே விசஸ் டிஎம்கேங்கிற குரல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில எடுப்படும். இல்ல இந்த மாதிரி சிட்டிஸ், அர்பன் ஏரியாஸ் இருக்கு தெரியுமா, சென்னையிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ இருக்கக்கூடிய இந்த மேட்டிமை சமூகத்தில் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வருஷம் அவங்க மாற்றத்துக்கு ஆசைப்படுவாங்க. ஏன் கமலஹாசனுக்கு வந்துட்டு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் அர்பன் ஏரியாஸ்ல அதிகமா ஓட்டு வந்துச்சுனாக்கா, இங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த அர்பன் ஏரியாஸ்னுடைய அர்பன் பாப்புலேஷனுக்கு என்ன ஆசைனாக்கா, ஒரு ஆள் அப்படி மாற்றத்துக்கு வந்தாருனாக்கா அவர் நாளைக்கு வந்துட்டு சட்டமன்ற இது இருக்கு இல்லையா, இந்த சிஞ்சாஜ் கோட்டை இருக்கு இல்லையா, அதை பேத்து தந்து சென்னை நடுவில் வச்சிருவாப்ல, பீச்சை கூட்டுன்னு போய் பீச்சை பாதி மொண்டு எடுத்துன்னு போய் திருவண்ணாமலை கொஞ்சம் விழுப்புரத்து, அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை மீறி ஆசைப்படக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு வழங்கி இருக்கக்கூடிய வளர்ச்சிங்கிறது வந்துட்டு அபரிவிதமான வளர்ச்சி, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்துட்டு அவங்க யோசிக்கிறது கிடையாது.
அதெல்லாம் நம்ம எது லீஸ்ட் ஈவிலுங்கிறத பார்த்தா நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்தா சரியா இருக்கும், அவங்க வந்தா சரியா இருக்கணும். உண்மையிலே நல்ல மாற்றமாக தான் நம்ம வரவேற்க தான் போறோம். இப்போ விஜய் வந்து உண்மையிலே ஒரு மாற்று சக்தியா வந்தாருன்னா இப்படி செயல்பட மாட்டாரு. அவருக்கு ஒரு நல்ல நோக்கு, அரசியல் தெளிவு, அரசியல் பார்வை இருந்தா இப்படி செயல்பட போறது கிடையாது. ஆக இதாங்க, அவர் லெத்தார்ஜிக்கா பாக்குறாரு பார்க்கலாம் கிடையாது. அவர் ஒரு விஷயம் சொல்லி தராங்க, அந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கூட இருக்கிறவங்க சொல்றதை தான் விஜய் நம்புறாரு. அதன்படிதான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறபடிதான் அவர் பேசுறாரு, நடந்துக்கிறாரு. அதன்படிதான் அவர் ஒரு விஷயத்த யாரோ கூட இருக்கிறவங்க சொல்றதை யாரோ வழி நடத்துறாங்க, விஜய் அந்த வழியில நடந்து போறாரு. அண்ணா என்னன்னா, அண்ணன் கிட்ட கேட்கறதா இதான என்னன்னு பண்ற, உனக்கு முதல்ல வெளியில வானே. நம்ம ஒரு அவாவே சொல்றோம். நான் உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள் வந்தப்ப எல்லாரும் எதிர்த்தாங்க, நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது, விஜய்க்கு என்ன தெரியும். நான் என்ன சொன்னேன், விஜய் அவர்கள் வர்றதை யாரும் தடுக்கலாம் முடியாது. விஜய் வந்துட்டு ஒரு ஜனநாயகத்துல ஒரு அங்கம். அவர் நடிகரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், யாரு ஒண்ணா அரசியலுக்கு வரலாம். அது அவங்களுடைய ஜனநாயகம் சார்ந்தது, அவங்களுடைய உரிமை சார்ந்தது. அவர் வந்துட்டு அவர் என்ன அரசியலை முன்வைக்கிறாரு, என்ன முழக்கங்களை முன்வைக்கிறாரு, அவர் எப்படியாக நகர்றாருங்கிறத பார்த்துட்டு விமர்சனம் வைக்கலாமே தவிர யாரையும் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம அழுத்தம். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, அதெல்லாம் பார்த்தா நம்ம அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கிறோம். அந்த புள்ளியில இருந்தா நம்ம அணுகிறோம். இப்ப அவருக்கு அதுக்காக நான் வந்துட்டு அவர் ரொம்ப வீக்கான போர்ஸ்னு நினைக்கல. நான் ஆரம்பத்திலிருந்தே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அவர்கிட்ட ஒரு 12% 15% வாக்கு வரைக்கும் சாலிடா இருக்கு. ஆனா அதை வச்சு நீங்க லைனை கிராஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேபி நீங்க இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த 12 சுருங்கி 10 கூட ஆகும், 8 கூட ஆகும். உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தா இருக்கு. விஜய் அல்லது தாவேகா அதிமுகவை லத்தாஜிக்கலா டீல் பண்ணுது. ஆனா லத்தாஜிக்கல் ஆக போறது தாவேகா அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்படிதான் பார்க்கணும். இல்ல அதான், அவங்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் களம்ங்கிறது திமுக அதிமுக தாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இப்ப என்ன வேணா பேசலாம், 1008 பேசிக்கிட்டே இருக்கலாம். திமுக தாவேகா விஜய் வந்துட்டு பெரிய கரிஸ்மெட்டிக் லீடரா தெரிறாரு, அது இதுன்னு தெரியல. களத்துல வந்துட்டு மக்கள் எப்படி நம்ம முடிவு பண்ணுவான்? திமுக யாரால வீழ்த்த முடியும்? ரூரல் பிளேசஸ்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்கிறா, அர்பன் சுத்தி கட்டமைப்பு எங்க இருக்குது, எல்லா தொகுதிகளிலும் யாரு பலம் இருக்குது அப்படின்னு யோசிப்பான். பூத்துல வேலை செய்யறதுக்கு யாருக்கு ஆள் இருக்கு, 234 இடத்துல கேண்டிடேட் போடக்கூடிய ஆள் யார் இருக்கா? இப்ப நீங்க எஸ்பி வேலுமணி நிக்க போறாரு தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணிக்கு எதிராக டிவிக்கு இருந்து யாரு நிக்க போறா தெரியுமா உங்களுக்கு? விராலிமலையில விஜயபாஸ்கர் நிக்க போறாரு, இங்க யாரு நிக்க போறா? தொகுதியிலும் அதிமுக ஜெயிச்சிடும். இப்ப உதாரணத்துக்கு அதே மாதிரி செல்லூர்ராஜ் நிக்க போறாரு, அவருக்கு எதிராக யார் நிக்க போறா? ஆர்பி உதயபுகார் நிக்க போறாரு, அங்க யார் நிக்க போறா? திமுக வாங்க பொன்முடி நிக்க போறாரு, அவருக்கு எதிராக யாரு ஜெயிக்க போறா? பொன்முடி ஜெயிச்சிருவாரு. பொன்முடி ஜெயிக்கிறாரு இல்ல விராலிமலை பாஸ்கர் ஜெயிக்கிறாரு நமக்கு தெரியாது. திமுக அதிமுக தான் கான்டெஸ்ட்ங்கிறதுக்காக சொல்றேன் நான். சிவி சண்முகம் நிக்க போறாரு, யார் ஜெயிக்க போறா? யார் எதிரில் நிக்க போறா? டிவிகேல இருந்து. இப்படி ஒவ்வொரு கடலூர்ல MC சம்பத் இருக்காரு, MRK பன்னீர்செல்வம் இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு வேலூர்ல. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் திமுக அதிமுகவுல முகங்கள் இருக்காங்க, கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு யார் இருக்கா? பூத்துல வேலை பக்கத்து யார் இருக்கா? அரசியல் அறிவு படிச்சவங்க, அரசியல் வேலை தெரிஞ்சவங்க யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆக இந்த கடைசி டைம்ல ஒரு சுனாமி ஒன்று அடிக்கும். அந்த சுனாமி திமுக அதிமுக தான் மாறி நிக்குமே தவிர அது வந்து தாவேகா அந்த இடத்துல அந்த சுனாமியில அடிபட்டு அது கரை ஒதுங்கிடும், அவ்வளவுதான். இந்த பேச்சுக்கள் கூட இருக்காது. அந்த லத்தாச்சிக்கல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் முடிச்சுகளா அது எப்படி சொல்லுவாங்க, அதை அந்த அரசியல் வலையை பத்தி நிறைய விஷயங்கள் இன்டெப்தா நம்ம பேசியிருக்கோம். இது பவர் பாலிடிக்ஸோட ஒன் ஆஃப் த ஒரு கோர் ஒரு பாலிடிக்ஸா இது பார்க்கப்படுது.